உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம். நான் உங்கள் தனசேகரன். நம்ம நன்றி உணர்தல் அப்படின்ற உணர்வு நிலையில இருந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாத்துறதுக்கு உண்டான பயிற்சிய எடுத்துக்கிட்டு வரோங்க. இது மொத்தம் 28 நாள் பயிற்சி. அதில இன்னைக்கு 21வது நாள் பயிற்சி. தலைப்பு அதி அற்புதமான விளைவுகள். வாழ்க்கையில நம்ம ஒரு அதி அற்புதமான விளைவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அதை எந்த அளவுக்கு நம்ம சாத்தியமாக்கிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்னாடியே அந்த நிகழ்வு சிறப்பா நடந்து முடிந்ததா நாம கற்பனை பண்ணுங்க. நாம எந்த செயலை செஞ்சாலும் அது நல்ல விதமா முடியணும்னு ஆசைப்படுறோம். இது இயல்பான ஒரு விஷயம். எந்த செயலை செஞ்சாலும் அது சிறப்பா நடந்து முடியணும்னு நமக்கு எல்லாருக்குமே ஆசை. ஆனாலுமே கூட நம்ம அதில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இது சிறப்பாக நடந்தால் நல்லாயிருக்கும், அது சரியாக நடந்தால் நல்லாயிருக்கும், இது அழகாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும், இது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறோமே தவிர, அது அற்புதமாக நடந்து முடிஞ்சது அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் முழுமையாக நம்ப மாட்டோம். அதாவது நீங்கள் இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது கிடைச்சா நல்லாயிருக்கும், இது முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ஒரு ஆசை தானே தவிர, அது திட்டவட்டமான வெற்றிக்குண்டான படிநிலை கிடையாது. ஒரு வேலை நடந்தால் நல்லாயிருக்கும், ஒரு வேலை நடந்தால் நல்லாயிருக்கும், ஒரு வேலை முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிறது இல்லைங்க. இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி ஒரு கணித கணித ரீதியான துல்லியமான விதி தான் அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. இப்போ இது எப்படி சொல்லலாம் உதாரணத்துக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு விமானத்தை ஓட்டும்போது பைலட் ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிட்டு நடுவானத்தில் பறக்கும்போது ஒருவேளை இந்த இயற்பியல் விதியெல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லைங்க. அவர் நினைக்கிறது இல்லைங்க. அதே மாதிரி நம்ம பைக் ஓட்டும்போது வண்டி ரன் ஆகிறதுக்கு முன்னாடி நார்மலாக நின்னா வண்டி கீழே விழுந்துருங்க. அதாவது ஸ்டாண்டு போடாமல் நீங்கள் சாதாரணமாக வண்டியில் கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியாது. ஆனால் வண்டி ரன் ஆகிட்டா மணிக்கணக்காக நீங்கள் கீழே விழாமல் உட்காந்துட்டு போக முடியும். ஸோ இது ஒரு வேளை இந்த ஈர்ப்பு விதி சரியாக வேலை செய்யலை, நம்ம கீழே விழுந்துருமோ அப்படின்னு நம்ம என்றைக்கும் நினச்சது இல்லைங்க. அதே மாதிரி நம்ம நடக்கும்போது ஒரு வேளை இன்றைக்கி புவியீர்ப்பு விசை இல்லாமல் நம்ம காற்றுல பறந்துட்டோம்னா என்ன ஆகிறது அப்படின்றதையும் நம்ம நினைக்கிறது இல்லைங்க. அப்போ இது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது கணித ரீதியான விஷயம். இது எப்பயுமே தப்பு நடக்காது, எப்பயுமே மிஸ்டேக் ஆகாது. அந்த புவியீர்ப்பு விசை மாதிரி இந்த ஈர்ப்பு விதி, இந்த பிரபஞ்ச விதியும் ஈர்ப்பு விதியும் ஒரு காலமும் தவறாக நடக்காது. அப்போ நம்ம என்ன நினைச்சாலும், நம்ம என்ன செயலை செஞ்சாலும் அது 100% மிகச்சரியாக நடந்து 100% ரிசல்ட் கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம முழுமையாக நம்பணும். இது ஒரு இயற்பியல் விதி. இது என்றைக்குமே நமக்கு தப்பாக வேலை செய்யாது, 100% மிகச்சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணுங்க. அதே மாதிரி நம்ம நம்பிக்கை நிறைய இடத்துல வீணாகிறது எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்கும்போது நம்ம என்றைக்கும் நேர்மறையாக சிந்திக்க மாட்டோம். அதுக்கு ஆப்போசிட்டாக தான் சிந்திப்போம். உதாரணத்துக்கு உங்கள் மேனேஜர் உங்களை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக உங்கள் மேனேஜர் உங்களை பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம டக்குன்னு என்ன நினைப்போம் அப்படின்னா, நல்ல விதமாக யோசிக்க மாட்டோம். ஐயோ ஏதோ தப்பு நடந்து போச்சோ, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, நம்ம எந்த தப்பு பண்ணிட்டோமோ அந்த தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைப்போமே தவிர, ஆனால் ஒரு வேளை நீங்கள் அங்கே போய் பார்க்கும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்லி உங்களை பாராட்டுறாருன்னு வச்சுங்களேன், அற்புதமாக இதை பண்ணிக்கிறீங்க, பாராட்ட தான் கூப்பிட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு எப்படி இருக்கும்? அப்போ அது மட்டும் இல்லை, திடீர்னு ஹெட்மாஸ்டர் கூப்பிட்றாரு, வாத்தியார் கூப்பிட்றாரு, அம்மா கூப்பிட்றாங்க, அப்பா கூப்பிட்றாங்கன்னு திடீர்னு சொன்னாலுமே கூட நம்ம ஒரு செகண்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருப்போமோ, எதிர்மறையான விஷயங்களை தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர நேர்மறையான விஷயங்களை நம்ம யோசிக்கிறது கிடையாதுங்க. அப்போ எந்த சூழலிலும் நேர்மறையாக யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவசரமான ஒரு சூழல், எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னால் அந்த நிகழ்வுலேருந்து நல்ல விஷயம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்புங்க. அப்போ தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதி அற்புதமான விளைவுகள் என்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது அற்புதமாக நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம முழுமையாக நம்பணுங்க. ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் அந்த வேலை அற்புதமாக நடந்து முடிஞ்சிடுச்சு, நான் அந்த வேலையில் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன், அந்த வேலை செஞ்சு முடித்ததால் என்னை இத்தனை பேர் பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை குறித்து நீங்கள் உணர்கிற போது அதை நல்ல ஒரு அற்புதமான விளைவுக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், அதி அற்புதமான விளைவுகள் சொல்கிறாங்க இல்லையா, அதை கொண்டு வரணும்னு சொன்னால் அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சதா நீங்கள் கற்பனை பண்ணணும். அப்போ தொடர்ச்சியாக இப்படி கற்பனை பண்ண அற்புதமான விளைவுகள் நிறைய நிகழ ஆரம்பிக்கும். அதனால் தொடர்ச்சியாக என்ன பண்ணணுங்க, நல்ல விதமாக நம்ம உணர ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி இந்த செயல் நடந்து முடிஞ்சதாக நம்ம ஃபீல் பண்ணணும்.
இந்த நன்றி உணர்தல் அப்படின்றது நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அது நம்மள அது மாபெரும் உற்சாகத்தை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை அப்படியே 100% கண்ணை மூடிக்கிட்டு நடந்து முடிஞ்சிடுதா அப்படி ஃபீல் பண்ணி நல்ல விதமாக இருக்கும்போது உங்கள் மனநிலை அற்புதமான உணர்வு நிலையில் இருக்கும். நீங்கள் வந்து எதையுமே கடினப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. கஷ்டப்பட்டு தான் இதை செஞ்சு முடிக்கணும்னு அவசியம் இருக்காது. நீங்கள் அப்படி கற்பனையில் அப்படியே இருக்கும்போது அது சுலபமாக நடக்கிறதுக்கு உண்டான அனைத்து வழிகளையும் இந்த பிரபஞ்சம் என்னாக கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் இன்னைக்கு அதி அற்புதமான விளைவுகள் என்ற தலைப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோமோ அது முன்கூட்டியே செஞ்சு நடந்து முடிஞ்சதா அழகாக அற்புதமாக கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ணி டேஷ் குறித்த அதி அற்புதமான விளைவுக்கு நன்றி அப்படின்னு எழுதணும். நீங்கள் எது குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த அதி அற்புதமான விளைவுகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை அற்புதமாக எழுதணும். அப்போ இதை நம்ம தொடர்ச்சியாக சொல்ல இதை வந்து ஒரு பழக்கமாகவே நம்ம ஏற்படுத்திக்கணும். எந்த செயலை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆல்ரெடி அந்த செயல் வந்து நடந்து முடிஞ்சதாக கற்பனை பண்ணிக்கணும். நிறைய விளையாட்டு வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து கிரவுண்டுக்குள்ளே இறங்கி விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த விளையாட்டை மனசுக்குள்ளேயே விளையாடி பார்ப்பாங்க. கற்பனையிலே அதில் அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க, அந்த அதி அற்புதமான விளைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்பனையை கொண்டு வரணும். நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலை குறித்து அற்புதமான விளைவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணுங்க. சரி, ஃபீல் பண்ணுங்க. இதுதாங்க இது குறித்த விஷயம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கெடுங்கள். 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். நீங்கள் ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள். அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி நன்றி என்று 3 முறை கூறுங்கள். அந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்று குறித்தும் உங்களால் முடிந்த அளவுக்கு நன்றி உணருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ தினசரி 10 ஆசீர்வாதங்களை எழுத சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த நாள் பயிற்சி வந்து உங்கள் நாளின் துவக்கத்தில் உங்களுக்கு முக்கியமாக படுகின்ற அற்புதமான விளைவுகள் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற 3 விஷயங்கள், அந்த சூழல்களை தேர்ந்தெடுங்கள். உங்களுடைய 3 விஷயங்களையும் பட்டியலிடுங்கள். அவை ஒவ்வொன்றையும் எழுதும்போது அவை ஏற்கனவே நடந்து முடிந்த பிறகு எழுதுவது போல் எழுதி கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு, டேஷ் குறித்து அதி அற்புதமான விளைவுக்கு நன்றி. நீங்கள் உங்களது அன்றைய தினத்துக்கான வேலைகளை கவனித்து வருகையில் அன்று எழுதுகின்ற அற்புதமான விளைவுகள் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற 3 எதிர்பாராத நிகழ்வுகளை தேர்ந்தெடுங்கள். ஒவ்வொரு முறையும் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மனதிற்குள் பின்வருமாறு கூறி உணருங்கள். டேஷ் குறித்து அதி அற்புதமான விளைவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணலாங்க, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது அற்புதமாக நடந்து முடிஞ்சு நன்றி உணர்வோடு இருக்கும்போது அந்த விஷயம் அழகாக நடந்து முடியும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் இரவும் உறங்குவதற்கு முன்பு எப்பொழுதும் நம்ம கையில் இருக்கக்கூடிய மாயாஜாலக்கல், அது எங்கே போனால் நம்ம கூடவே எடுத்துகிட்டு போவோம். அந்த மாயாஜாலக்கல்லை கையில் எடுத்து கையில் சென்றாக அதை வச்சு உள்ளங்கையில் வச்சு மூடி நல்ல விதமாக ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்கள், இன்று நீங்கள் படுக்க செல்வதற்கு முன்பு உங்களுடைய மாயாஜாலக்கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச்சிறந்த விஷயங்களுக்கு நன்றி என்று மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். அன்னைக்கு என்னென்ன விஷயம் நடந்ததோ அதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி அதில் எது பெஸ்ட்டு விஷயமோ அதை நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க இன்றைய நாள் பயிற்சி. இது நம்ம தொடர்ச்சியாக இந்த 28 நாள் பயிற்சி எடுத்துக்குவோம். நன்றி உணர்வோடு இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும்னு சொல்லிக்கிட்டு, இன்றைய வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படின்னு டைப் பண்ணி அதில் மொபைல், அதாவது அந்த ஸ்மைல் பொம்மை ப்ளஸ் வந்து ஒரு ரோஸ் போடுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி என் அன்பு உறவுகளே.